ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம தேனை எப்படியோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே நம்ம வேலனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் இவங்க எடுக்கவே இல்லைங்க. ஏன், இவர் முக்கியமான வேலையில் இருக்காரு. அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு பார்க்குறீங்களா? 2 பேரை ஃபாலோ பண்ணி போகிறது தாங்க. கை கால் எடுக்கிறத தவிர உனக்கு என்னப்பா முக்கியமான வேலையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, என்னப்பா நீ ஃபோன் எடுக்காமல் இருக்கல, என்ன இன்னும் பைத்தியக்காரனா வச்சுருக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம சக்தியோட ரியாக்ஷன். இன்னொரு பக்கம் டாக்டர் வந்துட்டாங்க. வந்த உடனே தேனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, தேனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் குழந்தை அபாட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சக்தியாலே தாங்கிக்க முடியலங்க. எப்படி நம்ம தேனாக்க தாங்க போகிறாங்கன்னு ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இது சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக இதுக்கு ஒரு பதில் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிர் காவல் நிலையத்தை வர சொல்கிறாங்க. வர சொன்னால் ஒரு பெரிய ஆளாம், இவர் பெரிய ஆளாம், அதெல்லாம் நீயே பேசவே கூடாது, உன் டியூட்டி நீ செஞ்சுதான் ஆகணும்னு புரிய வச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க வீட்டில் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஊசி பட்டாசும் நம்ம தென்னரசும் என்ன பண்ணுறாங்கன்னா, அச்சோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? தென்னரசு ஒரு பக்கம், ஏதாவது ஆச்சு நீ தாண்டா அவ்வளோதாண்டா, குழந்தைக்கு ஒன்றுனா வைக்க மாட்டான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா உனக்காக தான் புரட்டி எடுத்தேன், நீ நம்ம இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீ ஒரு அடி கையை வைக்கும் போதே நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், பொன்போல பிள்ளைங்களை அடிக்கிறது தப்புப்பா, நீ பண்ணுறது ரொம்ப தப்புப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண, உங்கள் அப்பா என்ன அடிச்சா, அதனால் நீ உன் பொண்டாட்டி அடியில் சொல்லி கொடுத்த, ரொம்ப தப்பு பண்ணுறமா ஊசி பட்டாசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஊசி பட்டாசை வந்து அரெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி கனவு கண்டு பார்த்தாங்க. ஐயோ கனவெல்லாம் இல்லைம்மா, இது ஒரிஜினல் தான், நினைவு ஏஞ்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் தேன் முழிச்சிட்டாங்க. முழிச்ச உடனே குழந்தை இல்லைன்னு சொன்னோடனே அவங்க கதறால தாங்கவே முடியலைங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்